நண்பர்களே அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்டா என்ன வாழ விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி வந்து திட்டுவான். அவன் பேர் தெரியல எனக்கு. தம்பி ஊர்கொண்டனூர் ஃபால்ஸ் எப்படி போனோம்? நான் என்ன பண்ணனே என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? வாங்க 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 வந்துட்டோம். நண்பர்களே இப்போ என்னன்னா அடுத்த ட்ரிப்புக்கு மீண்டும் அதே காம்போவுடன் கிளம்பி விட்டோம். இது வந்து அந்த செக் டேம் வந்து எல்லத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்போ நாங்கள் போகிறது வந்து ஒரு 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 பாப்புலர் ஸ்பாட். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஹிடன் ஜெம். ஆனால் ஓரளவுக்கு இன்ஸ்டாலாம் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு போகணுன்னு ஒரு 2-3 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மேபி எந்த ஸ்பாட் அப்படிங்கிறது தம்ப்நெயில்ல தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் லிங்க்ல இருக்கும். மற்ற எல்லாத்தையும் நான் அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? போக ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 2 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு டேமை தாண்டி வந்திருந்தோம். என்னடா அந்த டேம் பேரு? குப்பநாத்தம். குப்பநாத்தம் டேமு. குப்பநாத்தம் பக்கத்தில் தான் நாங்கள் போகிற இந்த ஃபால்ஸ் வந்து இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து லிட்ரலி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்கவுண்டனூர் ஃபால்ஸ். கூகுள் மேப்ஸ் லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபால்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்கள் 3 பேர் தானே போயிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் காலேஜ் படிக்கும் போதே வந்து இந்த ஃபால்ஸுக்கு போகணும்னு ஒரு முறை பிளான் பண்ணோம், எல்லாம் கேங்கா. ஏன்னா அப்போ வந்து அந்த டைமில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஐலாண்டு மாதிரி இருந்துச்சு. அது பயங்கரமாக இருக்குது. யூனஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அவன் தான் சொன்னான், அடி சூப்பராக இருக்கா, கண்டிப்பாக போகலான்டான்னு சொல்லிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், கிளப்பி விட்டுட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எந்த ஸ்பாட்னு சொல்லலைல்ல, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் மோர் கிட்ட போயிடலாம். ஸோ இப்போ தான் வந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். ஆரம்பமே ஒரு அசத்தலான அப்டேட் என்னன்னா, ஆஹா ஓகே என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ நீங்கள் போகிறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான், பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் சில ஏகப்பட்ட வார்னிங்ஸ் அண்ட் காஷன்ஸ். நம்மளே கூப்பிட்றாங்க. ஆறாவது அந்த மாதிரி இருந்துச்சு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ரீசன் அவங்க சொல்றது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான். டேய் எனக்கு வழி தெரியாதுடா, நான் போற வழியில் என் பின்னாடி வந்தா அர்த்தம். என்னடா இது கைவிடப்பட்ட ஓடை மாதிரி இருக்கு. என்னதுடா? ப்ரோ வா ப்ரோ, லெட்ஸ் அட்வென்ச்சர் ப்ரோ. இங்க ஃபாரஸ்ட் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்க அப்படின்னா முன்னாடி அங்கே வார்ன் பண்ணல. ஆக்சுவலி செக் போஸ்ட்லாம் இருக்கும். அதை பார்த்து கேட்கலாம். நான் டேய் இதோ வந்துருச்சுடா வாடா. ஆக்சுவலி ரொம்ப தூரம் இல்லைங்க. அந்த ஒரு கோயில் இருக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு. அந்த கோயிலாண்ட நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சரி நம்ம அவங்க கிட்ட போய் வழி கேட்கலாம், ஃபால்ஸுக்கு எப்படி போகணும்னு சொல்லி போய் கேட்டா வழி என்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூடவே பயமுறுத்தி அனுப்புகிறாங்க, போகும்போது பார்த்து போங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபால்ஸ், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்தால் குளிக்க வேண்டாம். ரொம்ப சீக்கிரமாக குளிச்சுட்டு தயவுசெய்து வந்துடுங்க. டைம் அங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய அட்வைசரி நோட்ஸ். ஏன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சாங்கனாலும் தேவையில்லாத கொஷின்ஸ் அண்ட் குவரிஸ். அதனால் அவங்க சைடில் அவங்க கொடுக்க வேண்டிய வார்னிங்கை கொடுத்துட்டு அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம், அப்புறம் உங்கள் இஷ்டம் பார்த்து அப்படின்னு.
அது செக் டேம் மாதிரி அங்கே அதிகமாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மண் பாதை போகுது. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு போயிருக்கலாம். நான் தான் லேட் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஒருவேளை கேமரா குவாலிட்டி சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா அங்கேருந்து சொல்லி அனுப்புனது அதான் சொன்னேன், கேமராலாம் எடுக்க வேணாம், நீங்கள் என்ன ஃபோனில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ரொம்ப இங்கிருந்து பார்க்க ஆக்ரோஷமாக வர மாதிரி இருக்கு. ஃபோனில் சரியாக தெரியாதுங்க, மன்னிச்சிருங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி இடத்துல பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனை நம்ம பாதுகாக்க வேண்டியது நமது தலையாய கடமை. ஆமா, யாரும் இல்லதான். தண்ணி ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்குடா. வாங்க வாங்க வாங்க, வந்துட்டோம். என்ன முன்னாடி விட்டதுக்கான அர்த்தம் இப்பதாங்க புரிஞ்சது எனக்கு. வழுக்கி விழுந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு கேமராமேன் வச்சு கூட்டு வந்திருந்தேன்னா இந்த பண்ணை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல, மன்னித்து விடுங்கள். ஐயோ, திஸ் இஸ் அமேசிங். நானும் குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லப்பா. தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. தண்ணி இங்க ஓரத்துல நின்று குளிக்கலாம், பட் நிறைய பயமுறுத்தினதுனால ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் பாத் ஹியர். ஏன்னா வேற யாருமே இல்லை, ஒன்லி வி. ஐயோ, உண்மையாவே நானும் கிஷோரும் குளிக்கணும்னு தான் கிளம்பி வந்தோம். ஃபர்ஸ்ட் டர் என்னன்னா வந்த இடத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா தனியா குளிக்கணுமே அப்படிங்கிறது. ரெண்டு பேர், எனக்கு ரொம்ப சுமாரா நீச்சல் தெரியும், கிஷோருக்கும் அப்படிக்கும் நீச்சலே தெரியாது. ரெண்டாவது டர் என்னன்னா அவங்க அங்கிருந்து கிளப்பி விட்டாங்கல்ல, வேணாம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. குளிக்கணும்னு வந்த கிஷோரு என்ன சரி குளிக்கலான்னு வந்தவன இங்க ஒருத்தர் இருக்கான். எடு தண்ணியில அடிச்சுன்னு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், எவன் காப்பாத்துறது? இந்த மாதிரிலாம் கிளப்பி குளிக்கிறவனையும் மூட் அப்செட் பண்ணி பாருங்க, முறுக்கு விற்க வந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமர் இல்லைன்னு கிளம்பி போயிருக்கான். இவங்க எல்லாம் குளிப்பாங்கன்னு நினைச்சு சரி கேங்கா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பார்த்தா இவங்க யாருமே குளிக்க மாட்டாங்க. இவன் அப்படி பயந்து சாவறான். என்ட்ரன்ஸ் குபீர் கிளப்பி விட்டாரு. சரி குளிக்கலாமா கிஷோர், குளிக்கலாமா? நான் வரேன். நான் பயமா தான் இருக்குது. டேய் அந்த பயம் இல்லடா, டேய் தண்ணி பத்தி பயம் இல்லடா எனக்கு. டேய் இதுவும் ரிசோர்ட் பர்ஸ் தான், அங்கேயே குளிக்கலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கலாமே. ஷவர் மட்டும் வீட்டுல போய் குளிக்கலாம், அதுவும் சூப்பர். சரி இப்போ இங்க குளிக்கலாமா? இங்க குளிக்கலாமா? என்னடா ஃப்ரீ, உனக்கு ஓகேவா? நான் குளிக்கலன்னு தான் வந்தேனே இங்க. நீ ஏன்டா குளிக்கலன்னு ஏன்டா இங்க வந்த? ஃபாரஸ்ட்ரா, இதோட ஃபாரஸ்ட், இந்த மாதிரி ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். ரத்த காவலா வாங்கியிருக்கு. நண்பர்களே, வழிக்கு விழுந்தது ரத்த காவலாம் வாங்கி பிரயோஜனமே இல்ல. அப்படியே கூட்டு வந்தது அட்டர் வேஸ்ட். நல்லா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இதுல அடிச்சுன்னு போயிடுவான் நான் கிஷோர். ஏகப்பட்ட ரத்தம் வாங்கியிருக்கேன் அந்த கையிலேயே. ஏங்க பாருங்கடா, இங்க ஒண்ணு. ஐயோ இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. செத்தப்பையில இப்ப என்ன சொன்னா பாத்தீங்களா, ஜமுனா மருத்துவர்ல தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க போய் குளிக்கலான்னு நான் இப்போ ஒருத்தன். இப்ப வந்து இங்க வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸா கடைபிடிக்கணும் ப்ரோ. அவங்க இல்லனா அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும் ப்ரோ. டேய் இப்போ யாரா அந்த சேஃப்டி பிரிகாஷன் சொன்னது? டேய் கிஷோர, தயவு செய்து குளிச்சுட்டு போயிடலாம்டா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். போடா வீட்ல போய் குளி. அப்படா இப்போ திருப்பி போலாம்டா. இவன் குளிக்கணும்னு வந்தான்டா. இப்போ எதிர்க்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம்? டேய் இங்க வாடா. இப்போ வழி தெரியாது உனக்கு? டேய் தோடா இந்த வழிடா. டேய் இப்போ எதிர்க்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுவ? குளிக்கலன்னு எப்படிடா சொல்லுவ? நீ ஃபாரஸ்ட் ஏன் போ, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஏன் வந்தேன்னு கேட்டாங்கன்னா செக் போஸ்ட் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்க முடியும் சார். மறுபடியும் கேளுங்க. அஃப்ரிடி, ஏய் அஃப்ரி, டேய் இருடா, அங்க பாருடா.
டேய் அஃப்ரி டேய் இவ்வளவு தூரம் வந்து ஏனாடி பண்ற டேய் அஃப்ரி டேய் அஃப்ரி டேய் வெறுப்பேத்தாதடா சொல்லு போற வழியில ஒரு செக் டேம் பார்த்தீங்களா? டேய் இங்கதான் இல்ல ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ இருக்குல்ல, அங்க போய் குளிச்சு போயிட்டோம். அங்க டேய் அங்க ரொம்ப வேகமா இருக்குடா தண்ணி, அதுக்கு இங்க குளிக்கலாம்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக கூட்டிட்டு வந்தானுங்களோ அதை மொத்தமா முடிச்சு வெற்றி களிப்போட சந்தோஷமா அங்க பாத்தீங்களா அவன் என்ன இப்ப என்னன்னா இந்த ட்ரிப்ல யார் நினைச்சது நடந்துச்சோ இல்லையோ அவன் நினைச்சது நடந்துருச்சு. போடு போடு வந்து அங்க ஒரே 5 நிமிஷம் குளிச்சு டேய் நேரா வச்சிடுறா நீ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டாடா. அப்படியே சர்பத் வருதா? சர்பத் மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. டேய் இரா கேமரா லங்கடா டேய் போடுடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். இவனோட வீர நடைக்கு பின்னாடி ஒரு பெரிய சாகச கதை இருக்கு. என்னடா அது? ஓ பத்தியா உன் சக்சஸ் இல்ல டேய், எங்களை குளிக்க விடாம பண்ணது. சேஃப்டி பிரிகாஷனை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. டேய் இது அது இல்ல, படிச்சு சொன்னேனடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. அதாவது எந்த அவங்க அங்கேயே பேசுறாங்க, நீ ஏன் பயப்படுறா? டேய் நீ என்னடா குசுட்டா கூட பயப்படுவான் போல இப்போ வெளியே போற வரைக்கும். என்னப்பா லட்சமா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நாங்க பேசுறோம். 2 பேரும் ஒரே கூட்டா தான் ப்ரோ. கிஷோர் சொல்லு. ஸோ நாங்கள் காரை இந்த இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து தான் உள்ளே நடந்தா போக ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு 4 பேர் பண்ண சதி தான் நாங்கள் குளிக்கல. எனிவேஸ் ஆனால் அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நாங்கள் ஒழுங்காக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இவனுங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு நாங்கள் வீடியோ போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமுகு டுமுகு அமால் டுமால்.